ஆண்டின் பொதுக்காலத்தினுடைய இறுதி வாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பல வாசகங்கள் இறுதி நாளை பற்றி பேசுகிறது அல்லது இயேசுவினுடைய 2ஆம் வருகையை பற்றி பேசுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே எப்பொழுதும் இயேசுவை சந்திக்க தயாராக இருக்க நம்மை இயேசு அழைக்கிறார். ஒருவேளை அது உலக முடிவில் இருக்கலாம், இயேசுவினுடைய 2ஆம் வருகையிலே, அல்லது நம்முடைய இறப்பில் இருக்கலாம். அதற்கு எப்படி நம்மை தயாரிப்பது? நோவா, லோத் போன்றவர்களுடைய உதாரணத்தை சொல்கிறார். எப்பொழுதும் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருப்பது, அதோடு கூட கடவுளுக்குரியதற்கு முன்னுரிமை கொடுப்பது, மோட்சம், கீழ்ப்படிதல், அன்பு, நாம் செய்கின்ற தியாகங்கள், கனிவு, மன்னிப்பு, இதற்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுத்து வளர்ந்தால் நம்முடைய வாழ்வு எப்பொழுதும் தயாரான வாழ்வாக இருக்கும், பயமில்லாமல் இருக்கும். நாம் இயேசுவை சந்திக்க எப்போதும் தயாராக இருப்போம். இந்த தயாரிப்பில் இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்த மனிதர்களாகவும் இருப்போம். முதல் வாசகத்தையும் பதிலுரை பாடலையும் ஒரு முறை வாசித்து பார்ப்போம். இந்த தயாரிப்பிற்கு அவைகளும் உதவி செய்யும். ஞான நூலின் ஆசிரியர் தெளிவாக விளக்குகிறார். நம்முடைய மனநிலை, நம்முடைய தயார் நிலை, அதற்கு ஞான நூலுடைய ஆசிரியருடைய போதனை நமக்கு உதவியாக இருக்கும். யோசித்து பார்ப்போம். பயமில்லாமல் இயேசுவை சந்திப்போம். இன்றல்ல, எப்பொழுது வேண்டுமானாலும். அது முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை வழிநடத்தும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து.